ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு செம்ம சூப்பர்பான சீஸ் பவுடர் நம்ம வீட்டிலேயே எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாமல் கடையில் போய் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அது கடையில் வாங்குறது நல்லாவே இருக்காது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம நாச்சோஸில் பாப்கார்னில் தூவி சாப்பிடுவோம்ல, அந்த சீஸ் பவுடர் செம்ம சூப்பர்பாக இருக்குங்க. நான் வந்து இட்லி தோசைக்கே தொட்டு சாப்பிடுவேன். பாருங்கள், ஒரு 2 ப்ரெட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த ப்ரெட் வந்து காஞ்ச ப்ரெட்டாக இருக்கணும். அந்த ப்ரெட்டை சின்ன மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா 2 திருக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதாவது ஒரு பேனில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா அதை பரத்தி விட்டுருங்க. ஒரே இடத்துல கொட்டக்கூடாது. நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் 2 அமுல் சீஸ், அதாவது இந்த க்யூப்ஸ் இருக்குல்ல, அதை நல்லா இந்த கேரட் துருவுறது இருக்குல்ல, அதில் வச்சு நல்லா துருவி மேலே ஃபுல்லாக நல்ல ரவுண்ட் ஷேப்பில் போட்டுருங்க. போட்டுட்டு மைக்ரோவேவில் ஏற்கனவே நீங்கள் ஏதாவது குக்கிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ப்ரீ ஹீட்டடாக இருந்ததுன்னா 2 நிமிஷம் தான் போதுங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆயிரும். 2 நிமிஷத்தில் நீங்கள் வெளியே எடுத்துடணும். இல்லைன்னா மேலே ஜாஸ்தி ப்ரௌன் ஆகினா கருகிரும். இது கரெக்டான ஸ்டேஜ். அதை வந்து நல்லா அது அந்த மேலே இருக்குல்ல அந்த ரொட்டி மாதிரி, அதை வந்து நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் அடுப்புலையும் பண்ணலாங்க. அடுப்பில் வந்து கீழே ஒரு தவா வச்சுட்டு மேலே ஒரு பேனை வச்சுட்டு அதில் நீங்கள் பண்ணலாம். நம்ம எப்படி கேக் பண்ணுறோம் அந்த மாதிரி. ஆனால் அதில் வந்து டைமிங் ஜாஸ்தியாகவும், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அந்த சீஸ் ரொட்டி இருக்குல்ல, அதை உடச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் மீதி உள்ள பிரெட் க்ரம்மையும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் மறக்காமல் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க, நார்மல் சுகர். அப்புறம் வந்து உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அதாவது இது வந்து உப்பாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். கரெக்டாக நீங்கள் மாலில் எப்படி வாங்கி சாப்பிடுவோம் பாப்கார்னில் தூவி, அதே டேஸ்ட்டில் இருக்கும். உப்பாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் காரமாகவும் இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. செம்ம சூப்பர்பாக இருக்குங்க. அதாவது தோசையில் கூட இது தூவி சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்கங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.